So good morning students. நம்ம இப்போ 4th யூனிட் ரிவைஸ் பண்ண போகிறோம். 4th யூனிட் வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம என்னெல்லாம் படித்தோம்? லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக், கியூ. நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ட்ரீ, கிராஃப். இப்போ 4th யூனிட் ஃபுல்லாகவே கிராஃப் பற்றி பார்க்க போகிறோம். கிராஃப்னால் என்னென்னா, கிராஃபில் ஆர்டர்ட் செட் ஆஃப் வெர்டிசஸ், எட்ஜஸ், இதை தான் கிராஃப்னு சொல்கிறோம். V of Gனா என்னென்னா வெர்டிசஸ், E of Gங்கிறது எட்ஜஸ். இப்போ இதில் A, B, C, D, E இதெல்லாம் வெர்டிசஸ். வெர்டிசஸை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸ் தான் என்னது? எட்ஜஸ். AB, AD, BC இதெல்லாம் எட்ஜஸ். கிராஃபில் 2 டைப் இருக்குது, டைரக்டட் கிராஃப், அன்டைரக்டட் கிராஃப். இப்போ நம்ம முதல்ல பார்த்த டயக்ராம் அன்டைரக்டட் கிராஃப், அதாவது எட்ஜஸ்குள்ளாடி டைரெக்ஷன் இல்லை. அப்போ A to Bனாலும் B to Aனாலும் சேம் தான். ஆனால் டைரக்டட் எட்ஜுனா ஒரு எட்ஜிலேருந்து ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வெர்டெக்ஸ்க்கு டைரெக்ஷன் இருக்கும். இப்போ இதில் D to E டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ D to E தான் பார்த்துருக்கே தவிர E to D பாத் இல்லை. இப்போ டைரக்டட் கிராஃப்னா என்ன, அன்டைரக்டட் கிராஃப்னா என்ன? இனி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் கிராஃப். நெய்பர்ஸ்னால் என்னென்னா, இப்போ 2 வெர்டிக்ஸஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எட்ஜ் இருந்ததுன்னா அந்த ஏயும் பியும் யாருன்னா நெய்பர்ஸ். இப்போ E ஈக்குவல் டு U, B. யூயையும் பியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜ் இருக்குன்னா யூவும் பியும் தான் நெய்பர்ஸ், இல்லாட்டி அட்ஜசன்ட் நோட்ஸ். இப்போ டியும் ஈயும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ டியும் ஈயையும் என்ன சொல்லலாம்? நம்ம நெய்பர்ஸ் இல்லாட்டி அட்ஜசன்ட் நோட்ஸ்னு சொல்லலாம். இனி டிகிரி ஆஃப் அ நோட்னா என்னென்னா, அந்த வெர்டெக்ஸில் இருந்து இன்சிடெண்ட் ஆகக்கூடிய எட்ஜஸ் எத்தனை. அப்போ டிகிரி ஆஃப் த நோடில் 2 டைப் இருக்குது, இன் டிகிரி, அவுட் டிகிரி. அதாவது இன் டிகிரினா என்னென்னா, ஒரு வெர்டெக்ஸை பார்த்து எத்தனை எட்ஜஸ் வருது. அவுட் டிகிரினா அந்த வெர்டெக்ஸில் இருந்து எத்தனை எட்ஜஸ் வெளியில் போகுது. டிகிரிங்கிறது மொத்தமாக சேர்ந்து இன் டிகிரியும் அவுட் டிகிரியும் சேர்ந்தது. இப்போ இது அன்டைரக்டட் கிராஃப்னால் நமக்கு இன் டிகிரி என்ன, அவுட் டிகிரி என்னன்னு செப்பரேட்டாக பார்க்க முடியாது. இப்போ ஏலேருந்து எத்தனை எட்ஜஸ் இன்சிடெண்ட் ஆகுது? A to D, A to B. அப்போ ஏயோட டிகிரி வந்து 2. பியிலேருந்து எத்தனை எட்ஜஸ் இருக்குது? B to A, B to D, B to C. அப்போ பியோட டிகிரி 3. இதில் டைரெக்ஷன் இல்லாததுனால இன் டிகிரி அவுட் டிகிரி கண்டுபிடிக்க முடியாது. இதே இது டைரக்டட் கிராஃப்னால் இப்போது ஏயோட அவுட் டிகிரி 2, A to D, A to B 2 டிகிரி வெளியில் போகுது. ஸோ இட் இஸ் கால் அவுட் டிகிரி. டியோட இன் டிகிரி 2, A to D ஒரு எட்ஜ் உள்ளே வருது, B to D ஒரு எட்ஜ் உள்ளே வருது. அப்போ டியோட இன் டிகிரி 2. ஸோ இதுதான் டிகிரின்னு சொல்கிறோம். க்ளோஸ்டு பாத்னா என்னென்னா, வெர்டிசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எட்ஜஸ் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த எட்ஜோட எண்டு பாயிண்ட்ஸ் சேமாக இருந்ததுன்னா, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் சேமாக இருந்ததுன்னா அதுதான் க்ளோஸ்டு பாத். சிம்பிள் பாத் அப்படின்னா என்னென்னா, ஒரு 2 வெர்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம எட்ஜஸை வச்சு எழுதுகிற வாக், அதுதான் சிம்பிள் பாத். சிம்பிள் பாத் எப்போ க்ளோஸ்டு பாத் ஆகும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா சிம்பிள் பாத் க்ளோஸ்டு பாத்தாட்டு மாறும். இனி சைக்கிள்னால் என்னென்னா, ஒரு பாத்தில் ஃபஸ்ட்டு வெர்டிசஸும் லாஸ்ட்டு வெர்டிசஸும் சேமாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்? சைக்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஒரு சைக்கிள்னு எடுக்கும்போது அதில் ரிப்பீட்டட் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. ஓகேயா? ரிப்பீட்டட் வெர்டிசஸ் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸும் லாஸ்ட்டு வெர்டெக்ஸும் சேமாக இருக்கணுமே தவிர இடையில உள்ள எட்ஜஸில் எந்த ரிப்பீட்டட் எட்ஜஸும் இருக்கக்கூடாது, எந்த ரிப்பீட்டட் வெர்டிசஸும் இருக்கக்கூடாது. இனி கனெக்டட் கிராஃப். ஒரு கிராஃபில் உள்ள எல்லா வெர்டிக்ஸஸும் ஒன்றுக்கொன்று கனெக்டடாக இருந்ததுன்னா அதை கனெக்டட் கிராஃப்னு சொல்லுவோம். அதில் எந்த நோடும் கனெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் கிராஃப்னால் என்னென்னா, ஒரு கிராஃபில் ஒரு வெர்டெக்ஸில் இருந்து எந்த வெர்டெக்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் எட்ஜ் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஃபுல்லி கனெக்டட் இல்லாட்டி கம்ப்ளீட் கிராஃப்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் கிராஃபில் எத்தனை எட்ஜஸ் இருக்கும்னா n × n-1/2 எட்ஜஸ் இருக்கும். அதாவது எல்லா வெர்டெக்ஸஸுமே கனெக்டடாட்டு இருக்கும். கிளிக் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா, இது
ஒரு சப்செட் ஆஃப் த வெர்டெக்ஸ். அந்த சப்செட்லேருந்து ஏதாவது 2 வெர்டீசஸ் எடுத்தோன்னா அந்த 2 வெர்டீசஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி எட்ஜ் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு பேர் கிளிக். ஓகே, அந்த கிராஃப் அதில் வந்து கிளிக்குன்னு சொல்லுவோம். அந்த கிராஃபில் கிளிக் இருக்குதுன்னு சொல்லுவோம். லேபிள்டு கிராஃப்னால் என்னென்னா, நம்ம எட்ஜு பார்த்தோம்ல, அந்த எட்ஜுக்கு மேலே ஏதாவது வெயிட் இல்லை டிஸ்டன்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தோன்னா அது லேபிள்டு கிராஃப், இல்லாட்டி வெயிட்டடு கிராஃப். ஓகேயா. ரெகுலர் கிராஃப்னால் என்ன சொல்லுவோன்னா, ஒவ்வொரு வெர்டெக்ஸோட டிகிரியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ரெகுலர் கிராஃப். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டிகிரினா என்னது, ஒரு வேர்டெக்ஸை பார்த்து எத்தனை எட்ஜஸ் வருது. அவுட் டிகிரினா என்ன, ஒரு வேர்டெக்ஸில் இருந்து எத்தனை எட்ஜஸ் போகுது. அப்போ டிகிரினா என்னது, ஒரு வேர்டெக்ஸோட இன்டிகிரி ப்ளஸ் ஒரு வேர்டெக்ஸோட அவுட் டிகிரி. ஐசோலேட்டட் வேர்டெக்ஸ்னால் என்னது, ஒரு வேர்டெக்ஸ்க்கு டிகிரி 0னா அந்த வேர்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது, டிஸ்கனெக்டடாக இருக்குது. அதுக்கு பேர் தான் ஐசோலேட்டட் வேர்டெக்ஸ். இன்டிகிரியும் இல்லை அவுட் டிகிரியும் இல்லை. அப்போ அந்த கிராஃபில் அந்த வேர்டெக்ஸ்க்கு ரோலே இல்லை. கட் வேர்டெக்ஸ்னால் என்னென்னா, ஒரு வேர்டெக்ஸை டெலீட் பண்ணிட்டோன்னா கிராஃபோட ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்படின்னா அந்த வேர்டெக்ஸை நம்ம என்ன சொல்லுவோன்னா கட் வேர்டெக்ஸ், இல்லாட்டி ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். சோர்ஸ்னால் என்னது, அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதிலிருந்து அவுட் டிகிரி எட்ஜஸ் தான் இருக்குமே தவிர உள்ளே வரக்கூடிய இன்டிகிரி எட்ஜஸ் இருக்காது. அப்போ அதுக்கு பேர் சோர்ஸ். சிங்க்னா என்னென்னா டெஸ்டினேஷனுக்கு எல்லா எட்ஜஸும் உள்ளே வருமே தவிர டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் வெளியில் போக மாட்டோம். அப்போ அதோட அவுட் டிகிரி 0. ஓகேயா. இனி ஸ்ட்ராங்லி கனெக்டட். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து எல்லா வேர்டெக்ஸையும் ரீச் பண்ணுற மாதிரியான பாத் இருந்ததுன்னா அது ஸ்ட்ராங்லி கனெக்டட். அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப். இதில் 3 மெத்தட் இருக்குது. அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன், அட்ஜசன்சி லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன், அட்ஜசன்சி மல்டி லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அட்ஜசன்சி மல்டி லிஸ்ட்னால் அரேயும் லிஸ்ட்டும் சேர்ந்த மெத்தட். ஃபஸ்ட்டில் உள்ளது அரே. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பாரு, முதல்ல வேர்டெக்ஸை ரோவாகவும் எழுதிக்கணும், காலமாகவும் எழுதிக்கணும். இனி A to B கனெக்டிங் எட்ஜ் இருந்ததுன்னா அது 1, இல்லைன்னா 0. இப்போ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபை பாருங்கள். A to B கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ A to Bயில் 1 இருக்கும். A to D கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ A to Dயில் 1 இருக்கும். A to E கனெக்ட் ஆகலை, அப்போ A to Eயில் 0 இருக்கும். ஓகேயா. இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது தான் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். வெர்டீசஸை ரோவாகவும் காலமாகவும் எழுதிட்டு 2 வெர்டீசஸ் கனெக்ட் ஆகி இருந்துன்னா A to A பாத் இல்லை, ஸோ 0. A to B பாத் இருக்குது, ஸோ இட் இஸ் 1. A to C டைரக்ட் எட்ஜ் இல்லை, B வழியாக தான் போகணும், ஸோ இட் இஸ் 0. ஸோ லைக் தட் வி ஹாவ் டு ஃபில். இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ சிம்பிள் கிராஃப் நோ லூப் அப்படின்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸில் டயகனலில் என்ன இருக்கும்னா 0 இருக்கும். ஓகேயா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒன் வேர்டுக்கு கேட்கலாம். இப்போ அன்டைரக்டட் கிராஃப்னால் பாரு, சிமெட்ரிக்கலாக இருக்கும், டயகனல் வைஸ் சிமெட்ரிக்கலாட்டு இருக்கும். 0 0 0 0 1 1 0 1 1 1 0 1 0 1 1 0 1 1 1 0 1 0 0 0. ஆனால் இது டைரக்டட் கிராஃப்க்கு என்ன இருக்காது, சிமெட்ரிக்கலாக இருக்காது. அன்டைரக்டட் கிராஃப்னால் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கலாக இருக்கும். அடுத்தது அட்ஜசன்சி லிஸ்ட்டு. இதில் லிங்க் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. A வந்து சோர்ஸ் நோட், ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எட்ஜ் இருக்குது, ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கு எட்ஜ் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு லிங்க் லிஸ்டாட்டு இருக்கும். பியிலேருந்து சிக்கு ஒரு பாத் இருக்குது, பியிலேருந்து டிக்கு ஒரு பாத் இருக்குது. இப்போது அது ரெண்டும் பியோட அட்ஜசன்ட் நோட்ஸ் எல்லாம் லிங்க் லிஸ்டாட்டு இருக்கும். சியிலேருந்து ஒரே ஒரு நோடு தான் ரீச்சபிள், இப்போ C to D. டியிலேருந்து 2 எண்ணம் இருக்குது, ஏயும் பியும். ஸோ இதுதான் அட்ஜசன்சி லிஸ்ட்டு. அட்ஜசன்சி மல்டி லிஸ்ட்னால் என்னென்னா அரேயும் இருக்கும் லிஸ்ட்டும் இருக்கும். அரேயில் என்னெல்லாம் இருக்கும்னா வெர்டீசஸ் எல்லாத்தையும் நம்பர் பண்ணியிருப்பாங்க. இனி லிங்க் லிஸ்ட்டில் 0 வெர்டெக்ஸில் என்னென்ன எட்ஜஸ் இருக்குது, 0லேருந்து E1 போகுது, E2 போகுது, எட்ஜ் 1 எட்ஜ் 2.
இதெல்லாம் லிங்க் லிஸ்டாட்டு இருக்கும். அப்போ அரேயும் இருக்குது, லிங்க் லிஸ்ட்டும் இருக்குது. இந்த 3 தான் கிராஃபோட ரெப்ரசன்டேஷன். அடுத்தது கிராஃப் ட்ராவர்சல். இதில் 2 மெத்தட் இருக்குது. பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச், டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. முதல்ல நீ அட்ஜசன்சி லிஸ்ட் எழுதிக்கோ. இப்போ ஏன்னு எடுத்தோன்னா ஏயோட நெய்பர்ஸ் யாரெல்லாம்? பி, சி, டி. பின்னு எடுத்தோன்னா பியோட நெய்பர் இ மட்டும்தான். சியோட நெய்பர் சியிலேருந்து பிக்கு பார்த்துருக்கு, சியிலேருந்து ஜிக்கு பார்த்துருக்கு. ஓகேயா? இந்த மாதிரி நெய்பர்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெத்து ஃபஸ்ட்டு சர்ச்னாலே என்னென்னா பிரெத்து, டெப்த்து ஃபஸ்ட்டுனா டெப்த்து. பிரெத்துனா என்னது? அகலம். ஓகேயா? ப்ராடராட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். அப்போ ரோ வைஸாட்டு சர்ச் பண்ணணும். இப்போ ஏபிசிடி, ஏலேருந்து பிசிடி போகலாம். அப்போ நான் ஏ டு ஏபிசிடி இது என்னோட பாத்தில் ஆட் ஆயாச்சு. ஏயை நான் விசிட் பண்ணியாச்சு, பியை விசிட் பண்ணியாச்சு, சியை விசிட் பண்ணியாச்சு, டியை விசிட் பண்ணியாச்சு. இனி இதில் அடுத்த அட்ஜசன்ட் நோடு பி தான் இருக்குது. இப்போ பியை எடுத்துட்டோன்னா பியிலேருந்து ஈக்கு போகலாம். அப்போ என்னோடய பாத்தில் புதுசாக ஒரு நோடு ஆட் ஆயாச்சு, ஏபிசிடிஇ. ஓகேயா? அதுக்கு அடுத்தது பிக்கு வேறு இல்லை, அதனால் அடுத்து நான் சிக்கு ரோ வரேன். சியில் பிஜி, பி ஏற்கனவே விசிட் ஆனது. அப்போ ஒரே ஒரு நோடு மட்டும் அன்விசிட்டடாக இருக்குது, அது ஜின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஜி முடிஞ்சு. அப்போ ஏபிசிஇஜி முடிஞ்சு. அடுத்து டி வாரேன். டியில் சியும் விசிட்டட், ஜியும் விசிட்டட். ஓகேயா? இப்போ எனக்கு என்னெல்லாம் பார்த்து ஆட் ஆயாச்சு பாரு. ஏபிசிடி நான் முதல்ல விசிட் பண்ணேன். அடுத்தது பியிலேருந்து இ விசிட் பண்ணேன். ஓகேயா? பியிலேருந்து இ விசிட் பண்ணேன். அடுத்தது சியிலேருந்து பிஜி, அதில் பி ஏற்கனவே விசிட்டட், அதனால் ஜி மட்டும் நான் போனால் போதும். அடுத்தது டியிலேருந்து சியும் ஜியும் ஆல்ரெடி விசிட்டடு. இப்போ வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சியும் ஏற்கனவே விசிட்டட், ஜியும் விசிட் பண்ணிட்டோம். அப்போ இந்த மேலே உள்ளது எல்லாமே முடிஞ்சுது. இனி விசிட் ஆகாமல் இருக்கிறது என்னது? அடுத்த இது வாரம் இயில் சிஎஃப் இருக்குது. அப்போ சி ஆல்ரெடி விசிட்டட், எஃப்க்கு வந்தால் போதும். அதாவது ரோ வைஸாக விசிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து எஃப்க்கு வாரேன், சி ஆல்ரெடி விசிட்டட், ஹெச் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜி வாரேன், எஃப் ஆல்ரெடி விசிட்டட், ஹெச் ஆல்ரெடி விசிட்டட், ஐ வரணும். இதுதான் பிரெத்து ஃபஸ்ட். சரியா? ரோ வைஸாட்டு ட்ராவர்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு வெர்டெக்ஸையும் ஒரு தடவையாவது நான் விசிட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் பிரெத்து ஃபஸ்ட்டு ட்ராவர்சல். புரியுதா? ஒருக்க கூட சொல்கிறேன். ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதோட அட்ஜசன்சி லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. அட்ஜசன்சி லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் ரோ வைஸாட்டு ட்ராவர்ஸ் பண்ண. ரோ வைஸானா முதல்ல ஏபிசிடி, அடுத்தது அடுத்த ரோ இ, தேர்ட் ரோ பி ஆல்ரெடி விசிட்டட், அப்போ ஜியை இன்க்ளூட் பண்ணிக்கோ. அடுத்தது சிஜி, சியும் ஆல்ரெடி இன்க்ளூடட், ஜியும் ஆல்ரெடி இன்க்ளூடட், விட்டுரு. சிஎஃப், சி விசிட் பண்ணிட்டோம் ஏற்கனவே, எஃப் ஆட் பண்ணிக்கலாம். சிஹெச், சி ஆல்ரெடி விசிட்டட், ஹெச் ஆட் பண்ணிக்கலாம். எஃப்ஹெச்ஐ, எஃப் விசிட்டட், ஹெச் விசிட்டட், ஐயை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதோடு எல்லா வெர்டெக்ஸும் ஒருக்கையாவது விசிட் ஆகிடும். அப்போ எல்லா வெர்டெக்ஸையும் ஒருக்கையாவது விசிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ராவர்ஸிங் வச்சுருக்கோம். இப்போ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் முடிஞ்சுது. இதே இது டெப்த் ஃபர்ஸ்ட்னால் என்னென்னா, அதே அட்ஜசன்சி லிஸ்ட் எடுத்துக்கோ, ஆனால் காலம் வைஸாட்டு விசிட் பண்ணணும். ஓகேயா? இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காணிக்கிறேன். இதாக இருக்குது. டிஎஃப்எஸ் ஸ்டார்டிங் அட் பி, இதுவும் அதே மாதிரி ஒரு கிராஃப் தான். நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஆனால் இதில் இன்டெப்த்தாட்டு போய், டெப்த்து ஃபஸ்ட்னாலே இன்டெப்த்தாட்டு போய் ட்ராவர்ஸ் பண்ணணும். இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பியிலேருந்து ஏசி போயாச்சு. அப்போ பிஏசி வந்தாச்சு. ஓகேயா? இனி நான் அடுத்த ரோ போக முடியாது,
பிஏசி போனதுக்கப்புறம் ஏக்கு போகணும். பிஏசி பிஏசி ஏக்கு போய் ஏயோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் டியை நான் விசிட் பண்ணணும். டிக்கு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் இல்லைங்கிறதுனால நான் அங்கே ஸ்டாப் பண்ணலாம். சப்போஸ் டிக்கு ஏதாவது அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் இருந்ததுன்னா பழையபடியும் டியில் போய் நான் என்ன பண்ணணும், விசிட் பண்ணணும். அதாவது இன்டெப்த்தாக போகணும். அந்த நோட்லேருந்து எந்தெந்த நோடு வரைக்கும் போக முடியுமோ போகணும். பியிலேருந்து ஏசி போகலாம், அதுக்கு மேலே யாரையும் ரீச் பண்ண முடியாது. ஸோ பழையபடி நான் ஏக்கு வரேன். ஏலேருந்து டி போகலாம், டியிலேருந்து எதுவும் போக முடியாது. அப்போ நான் அடுத்தது சிக்கு வரணும். சியிலேருந்து ஜிக்கு போகலாம், டி ஆல்ரெடி விசிட்டட். எஃப்க்கு வாரேன். ஓகேயா? அப்போ இவ்வளோகான விசிட் ஆயாச்சு. இனி அடுத்து என்ன, ஏ பார்த்தாச்சு, சி பார்த்தாச்சு, டிக்கு எதுவும் இல்லை. இனி அடுத்தது ஜிக்கு தான் வரணும். ஜியில் பி ஏற்கனவே பார்த்தாச்சு, டியில் எதுவும் இல்லை. எஃப்லேருந்து இ வரலாம். இப்போ இதில் எல்லா வேர்டெக்ஸும் என்ன ஆகிடும், கனெக்ட் ஆகிடும். இப்போ இன்டெப்த்தாக போகிறது டெப்த்து ஃபஸ்ட்டு ட்ராவர்சல். அது பிரெத் ஃபஸ்ட்னால் ரோவைஸாக பண்ணினாலே போதும். இதில் அப்படி கிடையாது. ஒரு நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதோட நெய்பர்ஸ் எல்லாமே நம்ம விசிட் பண்ணியிருக்கணும். ஏ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அடுத்தது டியோட நெய்பர்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணியிருக்கணும். ஓகே, டியில் நெய்பர்ஸ் இல்லாததுனால தான் நம்ம எங்கே வந்தோம், அடுத்த நோடு வந்தோம். இப்போ பியில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பிஏசி பியோட நெய்பர்ஸை நான் விசிட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஏயோட நெய்பர்ஸ். அடுத்து ஏயோட நெய்பர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா பழையபடி பேக் ட்ராக் பண்ணி சிக்கு வரணும். சியோட நெய்பர்ஸ், சியோட ஒவ்வொரு நெய்பரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்து பேக் ட்ராக் பண்ணணும். ஸோ இது வந்து டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச். ஓகே, இனி டோப்போலஜிக்கல் சார்ட்டிங் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது சில கோர்சஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி சில கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது அந்த ஆரோவை ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஓகேயா? இப்போ இதில் நம்ம டி வரணுன்னா ஏற்கனவே பி கோர்ஸும் ஏ கோர்ஸும் எடுத்துருக்கணும். இ வரணுன்னா பியும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், சியும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஆனால் பி வரணுன்னா ஏ கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது இந்த கோர்சஸ் முடித்தாதான் இந்த கோர்சஸ்க்கு நம்ம வர முடியும். அதாவது இப்போ பிஇ படிக்கணுன்னா 10th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், அப்புறம் தான் பிஇ வரும். இதுதான் ஒரு டோப்போலஜிக்கல் சார்ட்டிங். இப்போ இதில் என்னெல்லாம் டோப்போலஜிக்கல் சார்ட்டிங் பாசிபிள், ஏ பி, ஓகேயா, சி டிஇ. எதனால் பி டு சி எடுத்தேன்னா இது ரெண்டும் பேரலாகவே பண்ணலாம். ஏன்னா இதுக்கு இடையில ஆரோ மார்க் இல்லை. இப்போ பி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் சி பண்ணலாம். நீ இன்ஜினியரிங் படிக்கும்போதே பேரலாட்டு ஒரு டிகிரி எதில் பண்ணலாம், கரஸ்பாண்டன்ஸில் பண்ணலாம். அதுதான் எட்ஜஸ் இல்லைன்னா பேரலாக பண்ணிக்கலாம். அப்போ ஏபிசிடிஇங்கிறது ஒரு டோப்போலஜிக்கல் சார்ட்டிங். அடுத்தது ஏ பி சி இடி கோர்சஸை நான் மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இ முடிகிறதுக்கு முன்னாடி பி தான் முடிஞ்சிருக்கணும், இ முடிகிறதுக்கு முன்னாடி சி முடிஞ்சிருக்கணும். இதுதான் ரூல். மற்றபடி இயும் டியையும் நீ மாற்றி மாற்றி பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி ஏபிசிக்கு பதிலாட்டு ஏசிபின்னு பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ என்ன கண்டிஷன் நீ பார்க்கணுன்னா டி முடிகிறதுக்கு முன்னாடி பி முடிஞ்சிருக்கா, பி முடிகிறதுக்கு முன்னாடி ஏ முடிஞ்சிருக்கா, டி முடிகிறதுக்கு முன்னாடி சி முடிஞ்சிருக்கா, இந்த கோர்சஸ் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கா. இப்போ பியும் சியும் பேரலாட்டு பண்ணிக்கலாம். எதனால், பிக்கும் சிக்கும் இடையில டிபெண்டன்சி இல்லை. ஸோ இதுதான் டோப்போலஜிக்கல் சார்ட்டிங். அடுத்தது பை கனெக்டிவிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த வேர்டெக்ஸை கட் பண்ணால் கிராஃப் டிஸ்கனெக்டட் ஆகுதோ அதுதான் பை கனெக்டட் கிராஃப். ஓகேயா? பை கனெக்டட் கிராஃப்னால் டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது, எந்த கட் வேர்டெக்ஸும் இருக்கக்கூடாது, ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஏதாவது வேர்டெக்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணும்போது அந்த கிராஃப் டிஸ்கனெக்டட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கட் வேர்டெக்ஸ் இல்லாட்டி ஆர்டிகுலேஷன் வேர்டெக்ஸ். அப்போ அந்த கிராஃப் என்ன ஆகாது, பை கனெக்டட் கிராஃபாட்டு ஆகாது. ஆய்லர் சர்க்கியூட் இது என்னென்னா ஒரு சின்ன சர்க்கியூட். ஒவ்வொரு வேர்டெக்ஸையும் நம்ம விசிட் பண்ணணும். ஆனால் எட்ஜஸ்குள்ளாடி ரிப்பீட்ஸ் இருக்கக்கூடாது. எந்த நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே நோடை ரீச் பண்ணணும். இதுதான் ஆய்லர் சர்க்கியூட். ஆய்லர் பாத்னா அந்த வேர்டெக்ஸஸை கனெக்ட் பண்ணக்கூடிய பாத்ஸை அதை தான் ஆய்லர் பாத்துன்னு சொல்லுவோம்.
அடுத்தது ஹாமில்டோனியன் சர்க்கியூட். இதுவும் ஆய்லர் பாத் மாதிரியே தான். இந்த சர்க்கியூட் ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும், அதே வெர்டெக்ஸை திருப்பி நோக்கி வரணும். ஆனால் ஒவ்வொரு வெர்டெக்ஸையும் ஒருக்க தான் விசிட் பண்ணணும். எட்ஜஸ் எதுவும் ரிப்பீட்டட் இருக்கக்கூடாது. அதுதான் ஹாமில்டோனியன் சர்க்கியூட். இதிலேயே ட்ராவலிங் சேல்ஸ் பர்சன் ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து என்னென்னா ஹாமில்டோனியன் சர்க்கியூட் தான். ஆனால் எந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் டெலிவர் பண்ணுறாங்க, 4 சிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 4 சிட்டிக்கு அவர் போயாகணும். ஆனால் அந்த 4 சிட்டியையும் ஒரே சிட்டியை திருப்பி திருப்பி கிராஸ் ஆகக்கூடாது. அந்த சிட்டியை போய் ரீச் ஆகிறதுக்கான காசும் கம்மியாகணும். இதுதான் ட்ராவலிங் சேல்ஸ் பர்சன். ஓகேயா? எல்லா வெர்டீசஸும் ரீச் பண்ணியிருக்கணும். எந்த வெர்டீசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே வெர்டீசஸை ரீச் பண்ணியிருக்கணும். எட்ஜஸ் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. வெயிட்டும் என்னவாக இருக்கணும்? மினிமமாக இருக்கணும். ஸோ இதுதான் ட்ராவலிங் சேல்ஸ் பர்சன். இப்போ நம்ம